Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் எடுக்கிறோம். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸில் எடுக்கிறேன். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. ஓகேவா? இதில் வந்து பைல் ரீடிங் மாதிரி தரலான் இருக்கேன். 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. ஓகேவா? 1க்கு வந்து க்ரீன் கலர் கிறிஸ்டல், க்ரீன் அவெஞ்சரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ். ஓகேவா? சரி, இப்போது இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு பாருங்கள். உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இது, அதனால் உங்கள் எனர்ஜியை சேனலுக்குள்ளே நீங்கள் பதிவிடுறீங்க. அதனால தான் இந்த லைக் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னப்பா இப்படி வந்து விழுறாரு, இப்படி உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாரப்பா. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்க செல்லங்களே, ஏஞ்சல் உங்களுக்கு டக்குன்னு கொண்டாந்து உங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸை கொடுக்குறாரு. பாரு, நிறைய 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 நிறைய. சரி, இதுக்கு மேலே இல்லை, இந்த பைல் 1 பெருசாக இருக்கும் பொழுது சரி பார்த்துருவோம். பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, ஏஞ்சல் உங்களுக்கு உங்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற உங்கள் நபர் எப்போ ரீயூனியன் ஆவாங்க, திரும்ப வாய்ப்பு இருக்கா இது ரீயூனியன் ஆகிறதுக்கு, இல்லை இவங்க வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாகவே இருப்பாங்களா, இல்லை நீங்கள் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் பண்ணுறீங்களா? ஓகேவா? ஸோ அவர் உங்களை விட்டு மூவ் பண்ணுறாரா, இல்லைனா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க செல்லங்களே, நீங்கள் ரொம்ப வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மற்றவங்களை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கூடிய ஒரு ஆளுமை திறன், உங்களோட சர்வீஸும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சில பேர் குருவாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய சர்வீஸ், இல்லைனா மற்றவங்களுக்கு சர்வீஸ், அதாவது இப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டடான சர்வீஸ் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் ரிலேட்டடான சர்வீஸ் கொடுக்குற மாதிரி தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி இருப்பீங்க. ஓகேவா? பப்ளிக் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள், நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் நபருக்கு எப்போவுமே ஒரு ஆறுதலாக தான் இருந்திருக்கீங்க. எப்போவுமே அவங்கள வந்து ஹீல் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, அவங்களுக்காக ரொம்ப வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறது, அவங்கள பார்த்து பார்த்து கவனிப்பீங்க. அப்படி ஒரு குணாதிசயமும் உங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பொறுமையாக கையாளணும். உங்களோட அந்த நிதானம், பொறுமை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக உங்ககிட்ட வந்தாலும் அதை நீங்கள் வந்து உங்களோட இந்த ஒரு நல்ல குவாலிட்டிஸ்னால் அதை சால்வ் பண்ணுவீங்க, அதை சுமூகமாக முடிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எல்லா குவாலிட்டிஸும் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு நல்ல ஹேபிட் இருக்கக்கூடிய நபர் நீங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் நபர் ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையை தருவாரா? எனக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லை, ஒரு மாடல் சப்போர்ட்டும் இல்லை, ஒரு அன்பு இல்லை, கனிவு இல்லை, இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி நிறைய நிறைய நோ 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 அந்த நபரால். அது உங்கள் கணவராக இருக்கலாம். இது வந்து லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்காக 2 பேருக்காகவுமே பார்க்குறேன். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது மேரேஜ் லைஃப் அதிகமாக இருக்குது. அது மாதிரி சிலர் லவ் லைஃப்பில் இருந்தாலும் உங்களுக்கு இது பொருந்தும், எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? எனக்கு இவர் வந்து ஒரு நிறைவான சப்போர்ட் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் இந்த நபர் வந்து ஆல்ரெடி நீங்கள் யாராவது குருக்கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பீங்க. குருமார்களை ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன் நீங்கள். அந்த குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்கள் நபர் ரொம்ப கன்னிங்காக இருக்கலாம், உங்கள் நபர் ரொம்ப லாஜிக்காக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாரு.
அவர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டு. நீங்கள் ரொம்ப அதான் சொல்கிறேனே, நீங்கள் ரொம்ப அன்பு, பாசம், கனிவு நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க. இவர்கிட்டேருந்து எனக்கு எல்லா விதமான சப்போர்ட் கிடைக்குமா? அது வந்து படிப்புக்காக இருக்கலாம், உங்களோட ஹெல்த், உங்களோட படிப்புக்காக, இல்லைனா ஃபைனான்ஸ்க்காக, உங்களோட ஃபைனான்ஸ் சிச்சுவேஷனுக்காக அவர் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட் எல்லாமே கூட இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக டிவைன் வந்து உங்களுக்கு பண்ணித்தருவேன், என்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கல, கண்டிப்பாக உனக்கு நான் பண்ணித்தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னல் இதுவில் இருக்கீங்க. கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களோட வேலையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்க, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களை வெற்றியின் பாதைக்கு அழுத்தி செல்லும். இந்த நபர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இப்போ ரொம்ப ரூடாக இருக்காங்க, எதுவும் எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா அதை டிவைன் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க. அவங்க வந்து கரெக்டான நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக சரண்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த குரு உங்களுக்கான அந்த வழிகளை திறப்பாங்க. அவங்க டிவைன் வந்து குரு மூலமாக உங்களுக்கு சில மெசேஜும் தராங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான சரியான அந்த வழிகாட்டுதல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே உங்கள் நபர் வந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் ஒரு நல்ல எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கணும், ஃபைனான்ஸ் சப்போர்ட் கொடுக்கணும், எதிர்பார்த்த மாதிரி ஒரு சப்போர்ட் அவரை வந்து ஓஹோன்னு இல்லைனா கூட ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நிறைவான சப்போர்ட்டே கொடுப்பாரு. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்கள் நம்மளோட ஆசிரமத்துக்கும் நம்மளோட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் இருக்குது. நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இவங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபுட் டொனேஷன், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த டொனேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோராக நீங்கள் வந்து பண்ணலாம். அன்றைய தினம் நம்மளோட டிவைன் பாத் சேனல் இந்த ஃபுட் டொனேஷன்ஸ்க்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கினாலும் கலந்துக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கான அந்த விஷயங்களை டிவைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் எமோஷ்னல் லாக் இருக்குது. உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்களோட எமோஷ்னல் லாக்னால் நீங்கள் உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை செய்யாதீங்க. இறைவன் வந்து உங்களை எப்படியாவது உங்கள்கிட்ட இருக்க டவுட்ஸு, உங்கள் மனதில் இருக்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. உங்கள் பாத்திரத்தை நிரப்பி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து உங்கள் பாத்திரத்தை ஃபில் பண்ணுறாங்க. இப்போது ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பணும். அது வந்து ஒரு 1 லிட்டர் குவான்டிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் ஒரு பாத்திரம். அதில் தண்ணி நிரப்பணும்னு சொல்லிவிட்டு ஒரு 5 லிட்டர்ஸ் ஒரு பெரிய பாத்திரத்தில் இருந்து அதில் நீங்கள் டக்குன்னு ஊற்றணும். அது எவ்வளோ சீக்கிரமாக ஊற்றினா சரியாகும்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக ஊற்றினா தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு டபக்குன்னு எடுத்து அப்படியே சாப்பிங்களா? அந்த மாதிரி அதில் கொட்டினீங்கன்னா ஃபில் ஆகுமாப்பா? அந்த 1 லிட்டர் பாட்டில் தானே அது. நீங்கள் 5 லிட்டர்ஸ் பாத்திரத்துலேருந்து 1 லிட்டர் பாட்டிலுக்குள்ள தண்ணி நான் வந்து வேகமாக நிரப்பணும் அப்படின்ட்டு, ஏன்னா உங்கள்கிட்ட 5 லிட்டர் இருக்குது தண்ணி, போதுமான தண்ணி இருக்குது, நிறையவே இருக்குது. அந்த 1 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஒன்றும் இப்போ இது கிடையாது. ஆனால் எடுத்து அப்படியே கவுத்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய தண்ணி வெளியே போகும். அந்த பாத்திரம் கம்ப்ளீட் ஆகாது. ஆமாம் தானே? அப்போது அந்த பாத்திரத்தை கம்ப்ளீட் பண்ணணுன்னா அந்த 5 லிட்டர்ஸ் இருக்கிற அந்த பாத்திரத்தை பொறுமையாக தான் அந்த விசில் அந்த எம்டி பாத்திரத்தில் கொஞ்சமாக அப்படியே ஆவரேஜாக அதில் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் அந்த எம்டி அந்த இடம் எல்லாமே ஃபில் ஆகி அது கரெக்டாக கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அந்த பாத்திரம் ஃபில் ஆகும். உங்கள் அவசரத்துக்கு டப்புன்னு எடுத்து அந்த 5 லிட்டர் பாத்திரத்தை அப்படியே அதில் இருக்க தண்ணி எடுத்து இதில் 1 லிட்டரில் ஊற்றிட்டா ஃபில் ஆகிடும்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களோட அறியாமை. அந்த மாதிரி அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, நம்பிக்கையாக செய்யுங்க. நம்பிக்கையாக
இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களோட ஏஞ்சல் குருமார்கள்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக அலைன் ஆகுது. உங்களோட அந்த நபர் மூலமாக மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஃபீமேலாக தெரியுறீங்க. உங்கள் கணவர் கொஞ்சம் கன்னிங்காக இருக்காங்க இப்போது இந்த நேரம். அவங்களோட அந்த மைண்ட் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் ஏதாவது ஒரு மீடியாவில் இருக்கலாம், ஒரு பெரிய வேலைக்காக ஒரு இதுக்காக அவங்க வந்து ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. அதனால் வேறு எதுலேயுமே கவனம் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, நீ வந்து ரொம்ப எமோஷ்னல் லாக்காக இருக்க, உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். நீ உன்னோட இந்த எமோஷ்னல் லாக்னால் நீ உன்னோட ஜாப் கேரியர் படிப்பு இது நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயத்தில் உங்களோட எனர்ஜியை நீங்கள் லாஸ் பண்ணாதீங்க. ஃபார்வர்டாக போங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலர் அதுக்கான முயற்சியில் அந்த ஜாப்க்காக நீங்கள் நிறைய இன்டர்வியூ பண்ணுறது நிறையெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் சில விஷயங்களை உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். அந்த விஷயங்களை அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். இது நான் வந்து நோ கான்டெக்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்காக தான் எடுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வாழ்வியில் சொல்லி கொடுக்குறாரு. உங்களோட ஜாப் கேரியரை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் இப்போ இந்த டைவர்ஷன்லேருந்து நீங்கள் எவ்வளோ லாக் ஆகிருக்கீங்க, உங்கள் எமோஷ்னல் லாக் இந்த இடத்துல அடிபட்டிருக்கு. அதனால தான் இந்த இடத்த கைட் பண்ணுறாங்க. நீங்கள் டிவைன் கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்கள, அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸிங்காக இருங்க. மற்ற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. உங்களோட படிப்பில் கவனமாக இருக்கிறது, வேலையில் கவனமாக இருக்கிறது, உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகிறது, இதில் கவனம் தேவை. கவனத்தை சிதற விடாதீங்க. அவங்க கன்னிங்காக இருக்காங்க, அவங்க ரொம்ப உங்கள் நபர் பற்றிக்கு வந்து ரொம்ப இதுவாக கான்ஷியஸாக இருக்காங்கன்னா அவங்க பின்னாடியே கவனத்தை செலுத்தி உங்களோட எனர்ஜியை லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஃபார்வர்டாக போங்க. கொஞ்சம் எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு கைடன்ஸ். நீங்கள் வந்து நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், நான் வந்து எமோஷ்னல் ஃபூல் ஆக மாட்டேன், இப்போ வந்து நான் ஃபார்வர்டாக தான் போவேன், எல்லாத்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். உங்கள் நபர் உங்களை எந்த இடத்துல வச்சு பார்க்குறாரோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு பாருங்கள். தானாக நடக்கும் எல்லாம். இப்போவே நீங்கள் என்னென்ன எப்படிப்பட்ட பர்சன்னா, அவங்களுக்காக ரொம்ப அவங்க கேட்காத விஷயத்த கூட நீங்கள் போய் வாலண்டரியாக நான் உனக்காக இதை செஞ்சு தரேன், நான் வந்து உன்னை இது பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன், ஃப்ரீயாக விடுங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. அவங்கவுங்க டியூட்டியை செய்கிறதுக்கு நீங்கள் சொல்லித்தராதீங்க. உங்களுக்கான விஷயத்த இறைவன்கிட்ட மட்டும் நீங்கள் பேசுங்க. அவங்க வேலையை அவங்க தானாக செய்வாங்க. 10 வார்த்தை நீங்கள் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறத ஒரே ரிக்வெஸ்ட்டில் ஒரே வார்த்தையாக ஸ்ட்ராங்காக பேசிவிட்டு அதோட எந்த பேச்சும் வைக்காதீங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையா பாருங்கள். ஃபார்வர்டாக போங்க. நீங்கள் உங்கள் குரு எப்படி சொல்லி கொடுத்துக்குறாங்களோ, உங்களை எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான பர்சனாக இருக்கணும், எப்படி நீ வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட எப்படி நீ உன்னை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்கிறார். இது மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து குருமார்களை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக கொடுத்த மெசேஜ் மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிவிட்டு ஒரு சிலர் நீங்கள் வந்து இன்னும் அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்களோட பெரியவங்கக்கிட்ட ஹையர் செல்ஃப் கிட்ட உங்களோட பிரச்சனையை சரண்டர் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஃபார்வர்டாக போக சொல்கிறார். சரி, ஃபர்தராக இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களா பார்க்கலாம். வேறு ஏதாவது கைடன்ஸ். இது கலெக்டிவ் ரீடிங். நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட மெயில் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கலாம். ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஒரு சப்போர்ட் இல்லை உங்களுக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. மேபி நீங்கள் மெயில் பார்த்தாலும் சரி, அது அந்த ஜெண்டருக்கு நீங்கள் வந்து மாற்றி பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான மெசேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்றது கேள்வி இருக்குது உங்களுக்கு. எனக்கு வந்து ஒரு நியாயம் தெரியணும். நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உங்களுக்கான அந்த அதாவது இது நடந்தது வந்து ஒரு கர்மா தான் உங்கள் லைஃப்பில் இப்போ போயிட்டுருக்கு. அதனால தான் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வேலையிலையும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டிஸ் உங்களை தாக்குது. ஒரு சிலர் நீங்கள் வந்து குருக்கிட்ட சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, சரண்டர் பண்ணுங்கள். ஒரு சிலர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் சொல்கிறாங்க. நீங்களாக எல்லாத்தையும் இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணீங்க, ஆனால் என்னத்தை கண்டிங்க? இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய எஃபெக்ட் போட்டிங்க, ஆனால் ஃபெயிலியர் தான் பார்த்தீங்க.
ஒரு சிலர் சுத்தமாகவே பிரேக்கில் இருக்கீங்க, திரும்ப ரீயூனியன் பற்றி தான் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சிலர் ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் ரீயூனியன் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. ஒரு நல்ல எமோஷ்னல் சப்போர்ட்டு தரணும், என்னையும் பிள்ளையும் இப்போ நல்லா பார்த்துக்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இவ்வளோ நாளாக எவ்வளவோ அடிபட்டு வந்தீங்க. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஒரு சிலருக்கு 3 மாதத்தில் நடக்கும், ஒரு சிலருக்கு 1 இயர் ஆகும். இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் ஆகும். எஸ், உங்களுக்கு உங்களோட வேலையில் நீங்கள் நான் வந்து இதை ரிலேஷன்ஷிப் வீடியோ அதை மாதிரி தான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து உங்களோட அந்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் பற்றி கூட வருது. இது வரைக்கும் உங்களுக்கு நடந்தது வந்து இன்னும் ஒரு ஹிண்ட்டு, ஓகேவா? ஏன் உங்களுக்கு லவ் லைஃப், திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது? ஒரு சிலருக்கு லவ் லைஃபாக தெரியுது, ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை. ஏன் இப்படி இருக்குன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவ்வளோ வலிகள் வேதனைகள் கொடுத்துருக்கீங்க. அதை இப்போ அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கர்மா ஃபுல்லாகவே நீங்கள் அனுபவித்து தான் நீங்கள் வரணும். இதுவே குருக்கிட்ட சரண்டர் பண்ணி அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. கர்மா கிளென்சிங் பண்ணுங்கள். உங்களுக்கான பாதை தெளிவாகும். அந்த நபரால் அழுத்தம் உங்களுக்கு குறையும். 2வது, உங்களுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு. நீங்கள் இண்டிவிஜுவலாக எப்படி ஷைன் பண்ணணும். சில பேர் ரொம்ப எப்படின்னா உங்கள் நபருக்காக இறங்கி இறங்கி போகிறது, ஒரு அடிமைத்தனமாக இருக்கீங்க. ரொம்ப டேக் கேர் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் எல்லாமே உங்களால் தான் அவருக்கு செய்ய முடியும், அவங்க எல்லாமே நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் தாங்கிக்கிற மாதிரி நீங்கள் எந்நேரம் போய்ட்டு அவங்கக்கிட்ட இதுவாக பேசுகிறது தான் நீங்கள் உங்களையே வந்து தாழ்த்துக்கிறீங்க. உங்களோட அந்த ஒரிஜினாலிட்டி அங்கே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் இது இருக்குது, ஓகே, ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு இருக்க சுயமரியாதையை கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட நாய் கூட மதிக்காது. அப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல கிடைக்குதா, அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். ஓவராக நீங்கள் வந்து இறங்கி போகிறதுனால தான் அவங்க நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்கிறாங்க. 2வது, நீங்கள் ஏன் உங்களோட ஹேபிட்டில் இந்த இதுவை கொண்டு வரணும் அப்படின்னா, இதை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். உட்காந்து அழுவாதீங்க. ரொம்ப அந்த நெகட்டிவான பீப்புள்கிட்டயே வச்சு உங்களோட கவனத்தை செலுத்தாதீங்க. ஓகே, இப்போது இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஒரே வீட்டில் இருக்கலாம். சில பேர் பிரிஞ்சிட்டீங்க. ஸோ அந்த மாதிரியும் காமிக்குது. சில பேருக்கு இதை தான் கேள்வி, ஏன் என் லைஃப் இப்படி ஆச்சு, நான் ட்ரை பண்ணுற விஷயம் எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அது லவ் லைஃபாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா அது போன பிறவியோட கர்மாவோட பலன். அதனால தான் அது நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நடக்கலை. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணுன்னா ஒரு ப்ராப்பரான குருக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள், தீட்சை வாங்குங்க. மேனிஃபெஸ்டேஷன் அந்த மெத்தடு, லைஃப் கோச்சிங் இதெல்லாம் வந்து யாராவது பண்ணுறாங்க, நல்லா மாஸ்டர்ஸ் பண்ணி உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா பண்ணுங்கள். ஆனால் எந்த மாஸ்டர்ஸ்க்கும் நான் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்மக்கிட்டே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களோட பிரச்சனைகள். அந்த மாதிரி ரொம்ப பெரிய, அதாவது ஒரு எல்கேஜி குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய டிகிரி சப்ஜெக்டை வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்கு புரிகிற மாதிரி அது மழலை லாங்குவேஜில் சொல்லி கொடுத்தா தான் புரியும். ஆனால் ஒரு எல்கேஜி குழந்தைக்கு வந்து அந்த பெரிய சப்ஜெக்டை வந்து டிகிரி சப்ஜெக்டை சொல்லிக் கொடுத்தா அதுக்கு புரியாது இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. அங்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, சரியா? உங்களுக்கு யாருக்காவது அபிப்பிராயம் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் க்யூர் ஆகுது, சரியாகுது, அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஷூரிட்டி கொடுக்குறாங்கன்னா போய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் தெரியலன்னா நீங்கள் டிவைன் பாத் சேனல்லையே நான் பௌர்ணமி தீட்சையெல்லாம் வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் கூட நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட கர்ம வினை, உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருந்தாலும் நீங்கள் எல்லாமே சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, இந்த பைல் 1 ரீடிங் ரொம்ப அக்யூரேட்டாக சூப்பராக கொடுத்தாரு. நான் வந்து லவர் ஆர்க்கல் கார்டெலாம் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு டக்குன்னு எனக்கு மைண்டில் தோணுச்சு,
டேரூட்லேயே பார்த்துருவோம், டேரூட்லேயே கிளாரிட்டியாக கொடுத்துட்றாரு அப்படின்னு அப்படி தோணுச்சு எனக்கு. அதனால தான் இதை மட்டும் எடுத்தேன் இன்றைக்கி. சரியா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும், உங்களுக்கு வந்து இனிஷியேஷன் தீட்சை வேணும், லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும், மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் பலிதமாகணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் கர்ம வினை சரியாகிறதுக்கும் அதுதான் கரெக்டான கிளாஸு. உங்களோட 6 சக்கரா பிளாக்கேஜஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணும். சரியா? சில பேருக்கு பிளாக் மேஜிக்னால அழுத்தம் இருந்தாலும் அந்த பிளாக் மேஜிக்கோட அந்த இதெல்லாம் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணாமல், அந்த நெகட்டிவிட்டியில் உங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காமல் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிளாஸ் மூலமாக. ஓகேவா? சரி, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிற சாமுவேல் ஏஞ்சல் பைல் 2 சூஸ் பண்ண மக்களுக்கு பார்க்கலாமா? நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. இந்த பைல் 2 ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ண செல்லங்கள். சில பேருக்கு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்க்குறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் எதனால் உங்களுக்கு ஏற்பட்டது, இது எனக்கு ஏன் நடந்தது, நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது கிடச்சிது. அதுதான் உங்கள் கர்மவினை. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் கர்மவினையின் பாதிப்பு. உங்கள் கேள்வியே அதுதான், எனக்கு ஏன் இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன், எல்லாமே ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் ஓஞ்சி போய் நின்று இருக்கீங்க. ஆனால் இதுக்கு ஒரு கிளாரிட்டி மட்டும் வேணும். நான் இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் என் லைஃப்குள்ளே வந்தது, இது உங்களுக்கு செகண்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ஒரு அதாவது நீங்கள் ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருப்பீங்க, நடுவில் ஒரு லைஃப் உங்களுக்கு வந்திருக்கு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. நீங்கள் இவங்க நம்மளுக்கு நல்ல ஃபஸ்ட்டு பார்ட்னரை விட இவங்க நல்ல ஒரு லைஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி இவங்கக்கிட்ட நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. இப்படி தான் தெரியுது. அவங்க வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க இது வந்து என்னோட டிவைனால் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிருக்கலாம். இது ஒரு சிலருக்கு கலெக்டிவில் வருது. ஒரு சிலர் இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வத்தோட அருளால் கிடச்சிது, முருகர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தாரு அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்கள ஏற்றுருப்பீங்க. ஆனால் அவங்க ஒரு கர்மா பேஸ்டாக தான் வந்திருக்காங்க. போன ஜென்ம கர்ம வினையின் பயனாக அவங்க லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அவங்கள அந்த ஸ்ட்ரகிள் அப்போ கொடுத்துருப்பீங்க. அந்த கர்ம வினை இப்போ வந்து அவங்க கரைக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வேலையை முடிஞ்சது, அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஆனால் திரும்ப ரீயூனியன் ஆகுமான்னு கேட்குறீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டெபிள் ஆகி நிறையா அந்த லெசன் கற்றுக் கொடுத்துருக்காங்க. லெசன் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்குது. அது கற்றுக் கொடுத்த பிறகும் உங்கள் மனசு வந்து எனக்கு திரும்ப கம்யூனிகேஷன் ஆகுமா, என்கிட்ட திரும்ப வந்து ரீயூனியன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அது சரியான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் சக்ஸஸ் பண்ணி தருவார். இது ஒரு சிலருக்கு வருது. அது முறையற்ற ரிலேஷன்ஷிப்னால் அது உங்களுக்கு கிடைக்காது. அதை நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா இன்னும் பாவகர்மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்குவீங்க. இது ஒரு சிலருக்கு எனக்கு இன்ட்யூஷனில் வருது, நான் சொல்லிட்டேன். சரியா? ஒரு சிலர் நீங்கள் இந்த ரீயூனியன் இருக்குது இல்லையா, உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகத்தினாலும் உங்களோட அந்த முருகரோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ்னாலும் மைக்கேல் ஏஞ்சல், சில பேர் ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுறீங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்கிட்டேருந்து ஏதாவது தகவல் வரலாம், ஃபோன் பண்ணலாம். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க, பைல் 2 பார்க்குறவங்க ஒரு நல்ல ஜாபில் அதாவது நீ இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. யாரோட கீழேயும் நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க. உங்களோட துறையில் நீங்கள் தனித்துவமாக இருப்பீங்க. அது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னாலும் சரி. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதனால் மன வருத்தத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது.
ஏன்னா நீங்கள் பட்ட காயங்கள் அந்த மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் இருக்கிறதுனால இதிலேருந்து நான் மூவ் ஆன் ஆகணும், இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நான் வெளில வரணும். சில பேர் வந்து விடோவாக இருப்பீங்க, இல்லைன்னா கணவனை இழந்தவங்க, அந்த மாதிரி தெரியுது. அதாவது டிவோர்ஸ் ஆனவங்க, கணவனை விட்டு பிரிஞ்சவங்க. சரியா? இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மூவ் ஆன் பண்ண முடியல சில பேருக்கு. அடிக்கடி தனிமையில் போயிட்டு சோகமாக இருக்கீங்க. தனிமை தேவை தான், ஆனால் அது உங்களை ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக மாற்றுங்க. அது நீங்கள் வந்து அந்த பாஸ்ட்டு விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கொண்டு வராதீங்க கவனத்துக்கு. இது ஒரு சிலருக்கு சொல்லணும்னு தோணுது. நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃப் எல்லா இடத்துலையுமே அடி வாங்குது. இப்போது சடனாக இப்போ உங்கள் லைஃப்பில் உங்கள் நபரால் ஒரு மணி விஷயத்தில் கூட அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் கிளாஸ் நடந்திருக்கலாம். பெரிய விஷயம் நடந்திருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலருக்கு. ஓகேவா? மணி ரிலேட்டடாக தான். இதில் எப்போ சேஞ்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் ஏதாவது மாற்றம் கிடைக்குமா எனக்கு அப்படி சொல்லிட்டு? கண்டிப்பாக கிடைக்கும் செல்லங்களே, கவலைப்படாதீங்க. ஏன்னா சன் கார்டு வராரு. கொஞ்சம் இப்போ வந்து நீங்கள் உங்களை ஸ்டெபிள் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இப்போ கிரவுண்டிங்காக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. ஏன்னா யூ ஆர் அ கிரியேட்டர். ஒரு சில மக்கள் பைல் 1 சூஸ் பண்ணவங்க பைல் 2வும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் த கிரியேட்டர். உங்களால் முடியும். இப்போ கொஞ்சம் ஸ்டெபிளாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த உறவை தக்க வச்சுக்கிறதுக்கும், இந்த சூழ்நிலையை வந்து சாதகமாக இல்லை, இதில் நான் வந்து லேக் ஆகிட மாட்டேன், நான் இதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி என்னோடய மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணுவேன். நான் குருக்கிட்ட சரண்டர் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சரண்டரோடு இருக்கீங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து பயணிங்க, தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஸ்டெபிளாக இருப்பீங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சில பேருக்கு நியூ லைஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் தீர்மானிச்சிருப்பீங்க, எனக்கு இந்த லைஃப் வேணாம், இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப பழைய வாழ்க்கையை உங்களோட ஃபஸ்ட் நபர் கூடயே நீங்கள் ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் ஓகே தான். இது ஒரு சிலருக்கு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் ஃபேமிலியை பாருங்கள். உங்கள் எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்குது. உங்களோட ஆரா சக்கரா பவர் பண்ணுங்கள் செல்லங்களே. கண்டிப்பாக அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முருகர் வெற்றியை தருவார். நீங்கள் எந்த காடை வணங்குறீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுப்பாங்க. எஸ், சில பேருக்கு திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த லவ் லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் திருமணத்துக்கு கொண்டு போக முடியும். சில பேர் ரீயூனியன் பண்ணிவிட்டு திருமணத்துக்கு முயற்சி பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி தினம் டிசம்பர் 4ஆம் தேதி வருது. அன்னைக்கு வந்து நீங்கள் இனிஷியேஷன் பண்ணி ஒரு கிளாஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால் ஒரு அழுத்தம் இருக்குது, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, இல்லை உங்கள் கர்மா பேஸ்டான விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். யாருக்காவது வந்து இந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன சில முக்கியமான அந்த விஷயங்களில் உங்களோட லைஃப் பிரச்சனைகள் ஏதாவது இது மாதிரி ஒரு லைனில் நீங்கள் ஒரு பிளாக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கணும். பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் அன்றைக்கி நான் வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுக்க முடியும். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அருமையாக உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படியெல்லாம் லேகிங்கில் இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷன் அழகாக கிளியராக சொல்கிறாரு. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லுங்களே. உங்களுக்கு இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி நான் பைல் 1ல் பேசியிருந்தேன். இப்போ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களும் கர்மாவோட பாதிப்புகள்னால்தான் அந்த ரிலேஷன்ஷிப் செகண்டாக உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க, ஆனால் இவங்க நடுவில் என்ட்ராயிருப்பாங்க. இது வேண்டாம், இது கர்மா, அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்காக வந்தது. அது திரும்ப வேணும்னு சொல்லி அடம்பிடிக்காதீங்க. ஓகேவா? தெரியாமல் செய்கிற தப்புக்கே இப்போ அனுபவிக்கிங்க. தெரிஞ்சு பண்ணுற தப்புக்கு
நிறையவே வேலை செய்யும். ஓகேவா? அதுக்கு வந்து இதுவே கிடையாது. அப்போது வந்து அந்த பிறவி ஃபுல்லாக அதுக்கான இதுவை வந்து கழிச்சிட்டு தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஸோ தவறு சின்னதாக இருக்கும்போதே திருத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாடல்கள் வரும் பார்த்தீங்களா? தவறு சிறிதாக இருக்கும்போதே திருத்திக்கோ அப்படின்ட்டு எம்ஜிஆர் பட்டுக்கோட்டையோட அந்த அப்பா அவங்களோட வரிகள் அதில் ஒரு நல்லாயிருக்கும் பாட்டு. அதனால் நீங்கள் சரண்டர் பண்ணணும். டிவைன்கிட்ட சரண்டர் பண்ணிங்கன்னா, உங்களுக்கான அந்த குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில வர முடியும். எஸ், டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல லேக் ஆகுறீங்க. குருக்கிட்ட போய் சரண்டர் பண்ணலாமா வேணாமா, அப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த உறவை விட்டுட்டு போகலாமா இல்லை இந்த உறவை கண்டினியூ பண்ணலாமா, அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணாதீங்க செல்லுங்களே, அது வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் உங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரப்படும். அப்போ நீங்கள் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேரோட் மூலமாக பார்த்து தரேன். பிரசன்ன ஜோதிடம் இருக்குது. பிரசன்னம் மூலமாக உங்களோட பர்டிகுலர் காட்கிட்டேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ண முடியும். பிரசன்னமும் பார்த்து தரேன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன செய்கிறது? ரெண்டாவது, உங்கள் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனும் இங்கே இருக்குது. உங்கள் கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் திரும்ப நீங்கள் அந்த கர்மாவில் போய் மாட்டாமல் திரும்ப வந்து பேட் கர்மா பண்ணாமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு டிவைனோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? ஆஸ் அ குருவாக தான் நான் இப்போ இதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. யாருக்காவது இதை மாற்றிக்கணும்னு நினச்சிங்க, இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்கன்னா கூட நம்ம சேனலில் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஒரு சோலுக்கு, ஒரு ஆன்மாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க. அதுவே ஒரு புண்ணிய கர்மா தான். உங்களையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.